ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கிட்ட விவோ கிட்ட இந்த லேட்டஸ்ட் லான்ச் ஆன விவோட Y22 தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ஃபோன் தான் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ள போஸ்ட் பண்ணி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆளுங்க ஆப்ஷன் இருக்கும், அந்த மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், விவோ Y22 மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எந்த ஃபோன் நீங்கள் போய் நம்ம தர்ஷன் மொபைல்ஸில் வாங்குற மாதிரி இருந்தாலும் ஸோ நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா குட்டி டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு நம்ம யாரை டேங்க் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரூர் தர்ஷன் மொபைல்ஸ். ஸோ தர்ஷன் மொபைல்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கரூர் மெயின் பஜாரில் தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தர்ஷன் மொபைல்ஸை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபோன்ஸ் மட்டும் இல்லை, ஸ்பீக்கர்ஸ், ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ், சவுண்ட் பாக்ஸ்னு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோனோ இல்லை ஸ்பீக்கர் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தர்ஷன் மொபைல்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வந்தோம்னா விவோட ஒயிட் கலர் பாக்ஸில் டாப்பில் Y22 பிராண்டிங், அப்புறம் ஃபோனோட பேக் வியூ. ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் விவோ பிராண்டிங், டாப் அண்ட் பாட்டமில் எதுவுமே இல்லை. பேக் சைடு வரும்போது 50 மெகா பிக்சல் ரீ கேமரா, 5000 mAh, அப்புறம் பேட்டரி, சூப்பர் நைட் கேமரா. ஓகே, இது இருக்கட்டும். இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு விவோ Y22 ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். ஸோ பாக்ஸ் கண்டிஷன் வேறு என்னக்குன்னு பார்த்தோம்னா ஸோ கேஸ் அண்ட் புக்லெட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கேஸ் ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிபி கேஸ் கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு 18 ஒர்க்கான பவர் அடாப்டர், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு டைப் சிக்கான கேபிள், அதுக்கு சிம் ஜெட் பின் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்ஸ் கண்டிஷன் பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே இவ்வளோ தான் பாக்ஸ் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஓகே, ஃபோன் எடுத்தோடனே கையில் பிடிக்க நல்லா இன் அண்ட் ஃபீல் நல்லாவே ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லாவே இருந்துச்சு. ஸோ பேக் சைடில் இந்த கலர் பேட்டர்ன் பார்க்க சூப்பராக, ஸோ நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கீழே விவோ பிராண்டிங். ஓகே, கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் ஒத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கிளியரிங் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. அதுவும் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. பேக் சைடு டுவெல் கேமரா செட்டப், அப்புறம் டுவெல் எல்இடி ஃப்ளாஷ்மாக இருக்குது. ஓகே ஓகே இது போக இன்னும் கலர் வேரியன்ட் பார்த்தோம்னா மெட்டாவர்ஸ் ப்ளூ, சாரி கேஸ், மெட்டாவர்ஸ் க்ரீன் கலர். ஓகே, இந்த ரெண்டு கலர் ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த கலர் ஆப்ஷன் பிடிச்சிருக்கு? ஸோ இந்த கலர் பேட்டர்ன் பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஃபினிஷில் பார்த்தோன்னே பார்க்க நார்மலாக இருந்தாலுமே சிங்கிள் கலர் வேண்டாக இருந்தாலுமே கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் ஒத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு கிளிட்டரிங் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்க்கறதுக்கு அது சூப்பராக இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த ரெண்டு கலர் பேட்டர்னில் எது பிடிச்சிருக்கு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஃபோனை பூட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஓகே, இப்போ இந்த ஃபோன் டிஸ்பிளேன்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா 6.55 இன்ச்சுக்கான ஹெச்டி பேனல் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே டைப்னு வரும்போது IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெகுலராக கொடுக்குற மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸ்ன்னு வரும்போது அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு பிரைட்னஸ் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இங்கே நம்மளுக்கு 530 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக நம்ம கலர் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே கலர் மோட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. கலர் டெம்பரேச்சர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் சேவர், ஸ்டேட்டஸ் பார், நீங்கள் ரியல் டைம் நெட் டு ஸ்பீட் இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டிஸ்பிளே ரெஃப்ரெஷ்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்டாண்டர்டான 60 ஹெர்ட்ஸ் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே யூஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. இந்த டிஸ்பிளேயோட பிக்சல் டென்சிட்டி வந்தோம்னா 290 பிக்சல் பெர் இன்ச் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வைஸ் வரும்போது டிஸ்பிளே நல்லா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன இந்த பட்ஜெட் கொஞ்சம் ஃபுல் ஹெச்டி கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன். ஸோ மற்றபடி டிஸ்பிளே வரும்போது டிஸ்பிளே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எங்கள் சைஸில் இருக்க வெசஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ எந்தளவுக்கு ப்ராடாக இருக்குன்ட்டு. ஓகே, டிஸ்பிளேயோட ஆஸ்பிரேஷன் வரும்போது 20:10 ஆஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் டு பாடிஷன் வந்தோம்னா 82% கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் எதுனாலன்ட்டு. ஓகே, டிஸ்பிளே மற்றபடி டிஸ்பிளே வரும்போது டிஸ்பிளே ஓகே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. மேபி ஃபுல் ஹெச்டி கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் நான் இருக்கேன். நீங்கள் இன்றைக்கி கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஃபோனோ பில்டுன்னு வரும்போது ஸோ நம்மளுக்கு இங்கே பிளாஸ்டிக் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வரும்போது மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ செம ஸ்மூத்தான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்குது. இது போக அந்த டுவெல் கேமரா செட்டு பெரிய பம்பியான ஃபினிஷில். ஓகே, கீழே விவோ பிராண்டிங். ஸோ மற்றபடி பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரும்போது டாப்பில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஓப்பன் பார்க்கலாம் சிம் ஸ்லாட் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஓகே, நம்மளுக்கு இங்கே ஒரு டெடிக்கேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது போக இந்த சிம் ஸ்லாட் பார்த்தோம்னா ஒரு ரப்பர் ஆக்சன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் இந்த ஃபோன் பார்த்தோம்னா IPX4க்கான வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது போக IP5Xக்கான டஸ்ட் ரெசிஸ்டண்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். ஓகே, திக்னஸ்னு வரும்போது 8.5 mm திக்னஸ் ப்ளஸ் வெயிட்னு வரும்போது 190 grams வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் பிடிக்க ரொம்ப நல்ல ஒரு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஃபோன் பார்க்க அந்தளவுக்கு ஹெவியாக இல்லை கைஸ். ஸோ ஃபோன் பார்க்க ரொம்ப லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. மற்றபடி எல்லாமே ஓகே. கலர்ஸ்ன்னு வரும்போது மொத்தம் 2 கலர் ஆப்ஷன். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஸ்டார்லிட் ப்ளூ, இது போக மெட்டாவர்ஸ் ஸ்க்ரீன் இந்த கலர் வேரியண்ட். ஓகே, இந்த 2 கலர் ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கு? ஸோ எனக்கு பர்சனலாக இந்த மெட்டாவர்ஸ் பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த டிசைன் பேட்டர்ன் பார்க்க நல்லாவே இருக்குது டிஃப்ரெண்ட்டாக. ஓகே, விவோன்னு டிசைன் பேட்டர்ன் இது கொடுத்துன்னு வாங்குறாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த ரெண்டில் எது பிடிச்சிருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பில்டுன்னு வரும்போது பில்டு நல்ல பில்டு தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ்னு வரும்போது மொத்தம் நம்மளுக்கு இங்கே 2 வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 464, இன்னொன்று பார்த்தோம்னா 6/128. ஓகே, நம்மளுக்கு அந்த 4GB ரேமில் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, எவ்வளோ யூஸ் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, 4GBயில் 1.6GB யூஸ் ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு 3.4GB அவைலபிளாக இருக்குது. இது போக 1GB வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க.
ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது அந்த 64 19 GB யூஸ் ஆயிடுச்சு, நம்மளுக்கு 40 சம்திங் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓகே, தேவைப்பட்ட மெமரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் மேபி நீங்கள் 464க்கு பதிலாக 6 128 போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, அப்படியே ஸ்டோரேஜ் நீங்கள் 464 எடுத்தாலுமே ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் பெரிய இஷ்யூ அந்த ஃபோனில் இருக்காது கைஸ். இப்போ இந்த ஃபோனை ப்ராசஸ்ன்னு வரும்போது ஸோ நம்மளுக்கு இங்கே மீடியாடெக்கோட 12 nm பில்ட் பண்ண மீடியாடெக்கோட ஹீலியோ G85 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை இப்போ கொஞ்சம் சொல்கிறேன். இந்த ஃபோன் பார்த்தோம்னா ஃபன்டச் OS வெர்ஷன் 12 அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 இது ரெண்டுமே 12 தான் ஆகிட்டு இருக்குது. ஜிபின்னு பார்க்கும்போது மாலி G52 MC2ங்கிற ஜிபி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ராசஸர் கொஞ்சம் டவுன்கிரேடாக தெரியுது. மேபி ஒரு 11,000 ஒரு 10,000க்குள்ளே இந்த ப்ராசஸர் கொண்டு வந்துருக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் இருக்கேன். ஓகே, இந்த செக்மெண்ட்டுக்கு மேபி அட்லீஸ்ட் ஒரு G90 சீரீஸில் ஏதாவது ஒரு 95 96 இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன அந்த 99 6 nm பில்ட் பண்ண ப்ராசஸர் கொடுத்துருந்தா எனக்கு கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஓகே, மற்றபடி பர்ஃபார்மன்ஸ்னு வைஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டே டு டே டாஸ்க் எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். கேமிங்னு வந்தாலுமே ஸோ டெய்லி டாஸ்க்கான கேமிங்ஸ் மீடியம் ரேஞ்ச் கேமிங்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் ஒரே பண்ண வேறு அவசியம் இல்லை கைஸ். டே டு டே டாஸ்க் எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஓகே, நல்ல ஒரு ப்ராசஸர் தான். பட் இருந்தாலுமே இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராசஸர் ஓகே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கேமராஸ்னு வரும்போது பேக் சைடில் டுவெல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க பெரிய பம்பியான ஃபினிஷில். ஸோ பிரைமரி 50 MP சென்சர் f1.8 அபெச்சரோட, செகண்டரி 2 MP டெப்த் சென்சர் f2.4 அபெச்சரோட. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா இந்த டியூ ட்ராப் நாச்சில் ஒரு 8 MP சென்சர் கொடுத்துருக்காங்க f2.0 அபெச்சரோட. ஓகே, கேமராஸ்ன்னு வரும்போது ஸோ வெயிட் எ மினிட். ஓகே, செல்ஃபியில் இருந்துச்சு. ஓகே, ஃபோட்டோ மூலம் 10x ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோலையுமே சேம் 10x. ஓகே, இது போக மோரில் பார்த்தோம்னா 50 MP ஸ்லோ மோஷன் டைம் லேப்ஸ் வந்து மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, வீடியோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன் பார்த்தோம்னா 1080p 30 fps வீடியோ கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு கேமரா சாம்பிள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பாதுகாப்புக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தது பேட்டரின்னு வரும்போது இந்த ஃபோனில் நமக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு பாக்ஸில் ஒரு 18 V சார்ஜர் பிரேக் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சார்ஜிங் ஸ்பீட்னு வந்தோம்னா ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ்க்குள்ளே மேபி ஃபுல் சார்ஜ் ஆகுங்க வைங்களேன். ஓகே, பேட்டரி லைஃப்பை பற்றி ஒரு பண்ணி விஷயம் இல்லை கைஸ். ஈஸியாக 1 day 1.5 daysக்கு மேலே வரைக்கும் ஈஸியாக தாங்கும். ஏன்னா இங்கே யூஸ் பண்ணிக்கிற ப்ராசஸர் டைப் அந்த மாதிரி. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் யூசேஜுக்கு இந்த ப்ராசஸர் ஓகே. ஸோ பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னாலே ஒரு பண்ணி வேண்டிய அவசியம் கிடையாது. ஈஸியாக 1.5 days கிட்ட வரைக்கும் ஈஸியாக தாங்கும். ஓகே, பேட்டரி லைஃப் சூப்பரான பேட்டரி லைஃப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வர மெயினான விஷயத்துக்கு ப்ரைஸிங். இந்த ஃபோனை ப்ரைஸிங் பார்த்தோம்னா பேஸ் வேரியன்ட் 464 14,499 வரைக்கும், ஹை அண்ட் மாடல் 6 128 16,499 வரைக்கும் செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸிங் இந்த ஃபோன் ஒர்த்தன்னு கேட்டிங்கன்னா ஸோ 2 விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா இந்த ப்ரைஸிங்க்கு ஓகே. மெயின் விஷயம் டிஸ்பிளே அண்ட் ப்ராசஸர், இது ரெண்டுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன். ஸோ இது ரெண்டுமே இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு இங்கே ஓகே. அதாவது இது ரெண்டுமே டவுன் கிரேடாக இருக்கிறதுனால ஒரு 12,000க்குள்ளே 11,000க்குள்ளே செல் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சின்ன வீடியோக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபோனை பற்றி என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏற்கனவே சொன்னதான். ஸோ டிஸ்பிளே அண்ட் ப்ராசஸர் கேமராஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு கேமராஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த Vivo Y22 மட்டும் இல்லை. ஸோ நீங்கள் எந்த ஃபோன் போய் நம்ம தர்ஷன் மொபைல்ஸில் எடுத்தாலுமே ஸோ நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு குட்டி டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அவ்வளோதான் சின்ன வீடியோக்கு பிடிச்சிருக்கா இல்லைங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.